வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் எல்லாருமே உள்ள வந்திருப்பீங்க, கரெக்டா? ஸோ தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட 2708 வேகன்சிஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்காக இப்போ வந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே டீச்சிங் ரிலேட்டடான வேகன்சின்றதுனால தான் இந்த நோட்டிஃபிகேஷனை நம்மளோட சேனல்ல நம்ம போடுறோம். ஸோ இது வந்து இப்போ டெட் ப்ரிப்பேர் பண்ற நிறைய பேருக்கு கூட இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதுக்காக தான் இதை பத்தின இன்ஃபர்மேஷனை நான் சொல்றேங்க. இதுல நான் இம்பார்ட்டண்டா இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தாங்க நான் சொல்றேன். இதோட நோட்டிபிகேஷன் PDF வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். நீங்க வேணும்னா அதை கிளிக் பண்ணி ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் அது எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்கணும், அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து இந்த மாதிரி வேகன்சி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி வாங்க. வேகன்சி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்காக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளையிங் மோட், அதாவது ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் பாருங்க, 17/10/2025 இருந்து 10/11/2025. அடுத்து எடிட் ஆப்ஷன், அதாவது டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது மாத்த வேண்டியது இருந்ததுன்னா நம்ம இந்த டேட்குள்ள சேஞ்ச் பண்ணிக்கலாம். 11/11/2025 இருந்து 13/11/2025. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போனா December 20, 2025. டென்டேட்டிவ், அதாவது இந்த டேட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லல. இந்த டேட்ஸ்ல வந்து சேஞ்சஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல பேசிக்கான டீடைல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்களா? குவாலிஃபிகேஷன், அதாவது என்னென்ன குவாலிஃபிகேஷன் எனக்கு இருந்தா நான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேண்டிடேட் ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 57 இயர்ஸ், அதாவது 57 வயசு வந்து நீங்க முடிச்சிருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற 20, 25, 30, 35 யார வேணாலும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆஸ் ஆன் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த டேட்குள்ள உங்களுக்கு 57 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்க கூடாது. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ன்றதுனால நீங்க கண்டிப்பா மாஸ்டர் டிகிரி உங்களுடைய இதுல பண்ணியிருக்கணும். அதாவது டிகிரி இங்கிலீஷா, தமிழா, சயின்ஸா, ஸோ உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கணும். அதுல மினிமமா 55% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும். இதுலயும் சம் ரிலாக்ஸேஷன் இருக்கு, அது நீங்க நோட்டிபிகேஷன்ல படிச்சு பாருங்க. செகண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க டிகிரி வச்சிருந்தாலும் இந்த கண்டிஷன்லயும் நீங்க ஃபில் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க அதுக்கு அப்ளை பண்ண முடியும். என்னன்னா, ஒன்னு நெட் கிளியர் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா செட்டு கிளியர் பண்ணிக்கணும், ஸ்லெட் இல்லைன்னா CSIR இதை கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து PhD கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் ரெகுலர் மோட்ல. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ரெகுலர் மோட் இல்லாம வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம ரெகுலர் மோட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த PhDக்குமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உங்களோட தீசிஸை வந்து 2 எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ் வந்துட்டு அது இது பண்ணி சர்டிபிகேட் கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட PhD வைவா கோர்ஸ் வந்து ஒரு ஓப்பன் PhD-யா இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கொரோனா டைம்ல எல்லாம் நம்ம வந்துட்டு சிஸ்டம்ல இது பண்ணி தான் இது பண்ணிருப்பாங்களே, வைவா கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க இந்த கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஓப்பன் PhD வைவா கோர்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி உங்களோட PhD ஒர்க் சம்பந்தமா 2 ரிசர்ச் பேப்பர்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிருக்கணும். அதுல ஒன்னாவது ஏதாவது ஒரு ஜேர்னல்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அதே மாதிரி 2 ரிசர்ச் பேப்பர் வந்துட்டு உங்களோட PhD ஒர்க் ரிலேட்டடா ஏதாவது கான்ஃபரன்ஸ்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீடைல்ஸ்லாம் வந்து ஒருவேளை நீங்க PhD கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சரி நான் எதுல போய் அப்ளை பண்ணணும்னா அதுக்கான வெப்சைட் பாருங்க, https www.trb.tn.government.in. இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? எக்ஸாம் ஃபீஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும், அதாவது BC, MBC, ஜெனரல் கேட்டகரி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே எவ்வளோன்னா ₹600 சொல்லியிருக்காங்க. அதுலயுமே SC, SCA, ST டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இவங்களுக்கு மட்டும் கன்செஷனா ₹300 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுலயுமே வந்துட்டு நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கீங்க இந்த எக்ஸாமுக்கு, இதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன்
2000 சம்திங் ஏதோ இருக்கு நோட்டிஃபிகேஷன் பாருங்க. அதுல நீங்க ஃபீஸ் கட்டியிருந்தா இதுக்கு நீங்க ஃபீஸ் கட்ட தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கன்செஷனும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நான் அப்ளை பண்ண போறேன்னா நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரைமரியா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் இருக்கணும், 12th மார்க் ஷீட் இருக்கணும், அண்ட் யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டாக இருக்கலாம், இல்லைனா ஓவரால் செமஸ்டர் மார்க் ஷீட் எடுத்துட்டு போங்க. டிகிரி இருக்கணும், இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பிஜியோடைய கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருக்கலாம், இல்லை டிகிரி அண்ட் ப்ரொவிஷனல் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒரு எம்ஃபில் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட், பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட், பிஹெச்டி டிகிரி அதோட சர்டிஃபிகேட், நெட் ஸ்லெட் செட்டு கிளியர் பண்ண அதோட சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதேமாரி பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபுக்கு உங்களோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோ அது வந்து உங்களுக்கு அந்த ஜியோலயே கொடுத்துருப்பாங்க, யார் யார்கிட்ட சைன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சைன் வாங்கி அந்த லெட்டர் மாதிரி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி நம்ம பிஎட் அப்ளை பண்ணும்போது ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் பண்ணோம் இல்லையா, சாரி பிஎட் டெட் எக்ஸாமுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் என்ன, அதாவது கொஸ்டின் பேப்பர் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 3 லெவலில் நடக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஏன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ன்றதுனால போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்றாங்க. 2 பேப்பர் இதில் இருக்குங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எம்சிக்யூ மாதிரி அட்டன் பண்ண போகிறீங்க. அதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏனா கம்பல்சரி தமிழ், அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கம்பல்சரி தமிழ். அதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் வரும். அதில் 20 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 2 மார்க்கும் 10 கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க்கும். ஓகேங்களா, டோட்டல் 50 மார்க்கு. அடுத்து பார்ட் பில வந்து நீங்க என்ன சப்ஜெக்டோ, இங்கிலீஷோ சயின்ஸோ சோஷியலோ அதுல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வரும். எல்லாமே எம்சிக்யூ தாங்க பேப்பர் 1ல. 100 கொஸ்டினுக்கு 1.5 மார்க். அப்ப இந்த 2 இதையும் சேர்த்துனா உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல மட்டும் 150 மார்க் வருது. ஆனா டோட்டலா 200 மார்க்குக்கு எக்ஸாம். 150 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நம்மளுக்கு வந்துடும். இது 3 மணி நேரம் நடக்குது, காலையில நடக்கும். அதே நாள் ஆஃப்டர்நூன் வந்து நம்மளுக்கு பேப்பர் 2 நடக்குது. அது வந்து டிஸ்கிரிப்டிவ், அதாவது நம்ம எஸ்ஏ எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜென்ரல் டாபிக்ல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா, எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ். அதுல வந்து எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுல இருந்து ஒரு 5 எழுதுற மாதிரி நீங்க இருக்கும். 1 hour தான் உங்களுக்கு டைம். ஒரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ன்ற மாதிரி 50 மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரும் செகண்ட் பேப்பரும் சேர்த்து மொத்தம் நீங்க எவ்வளவுனா 200 மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் பிரைவேட் காலேஜஸ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிருக்கீங்க, இல்ல கவர்மெண்ட் ஹெய்டட் காலேஜஸ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்களோ இப்போ ஒவ்வொரு அகாடமிக் இயருக்கும் 2 மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் மார்க் வந்து 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. இன்டர்வியூவில் வந்து ஓவரால் 15 மார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலா 230 மார்க்குக்கு வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, அவ்வளவுதாங்க. ஸோ இதுல நம்ம இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க 40% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களோட பேப்பர் 2வை வேல்யூவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பேப்பர் 1ல 40% மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளவுதாங்க வந்துட்டு இந்த வேகன்சிஸ்க்கான பேசிக் டீடைல்ஸ். ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். அண்ட் இதுக்கான நோட்டிபிகேஷன் நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். நீங்க அதை கிளிக் பண்ணி கூட இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.